கிரிக்கெட் ஆரம்பிச்சதே இங்கதாங்க, நான் மும்பை பாய்ங்க அப்படின்ற மாதிரி ஹர்திக் பாண்டியா மும்பை ரசிகர்களுக்கு வேண்டுகோள் வச்சிருக்காரு, ஆதரவு கொடுங்க அப்படின்ற மாதிரி பணிவோட கேட்டிருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு? மும்பை இந்தியன்ஸ் கேப்டனான ஹர்திக் பாண்டியா மும்பை ரசிகர்கள்கிட்ட என்னெல்லாம் கோரிக்கை வச்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். 2024 ஐபிஎல் தொடர்ல எல்லா ரசிகர்களோட எதிர்பார்ப்பே மும்பை இந்தியன்ஸ் அணி மேல தான் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா கேப்டன்சி மாற்றம் தான். ஐபிஎல் தொடர்ல மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு 5 முறை சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணி கொடுத்தாரு கேப்டனா இருந்து ரோஹித் சர்மா. அவர் கேப்டன் பதவியில இருந்து நீக்கிட்டு தான் குஜராத் அணில இருந்து திரும்பின ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் கேப்டனா நியமிச்சிருக்காங்க. இது ஹர்திக் பாண்டியா கேட்டதனால தான் அவருக்கு இந்த பதவியானது கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால ரோஹித் சர்மா ரசிகர்கள் மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகத்து மேல அதிருப்தியில இருக்காங்க. ஒரு டீம்ல இருந்து வெளியே போன பிளேயரை திரும்ப கொண்டு வந்தது மட்டும் இல்லாம கேப்டன் பதவியை விட்டு கொடுத்தது மும்பை இந்தியன்ஸ் வீரர்கள் மத்தியிலேயே சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதுவரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா இருந்த ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா கேப்டனா நியமிச்ச உடனே எந்த ஒரு வாழ்த்தையுமே சொல்லல. ரோஹித் சர்மா மேல கோபத்துல இருக்கக்கூடிய இசான் கிஷன் ஹர்திக் பாண்டியாவோட சேர்ந்து பிராக்டிஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்தியா 360 சூரியகுமார் யாதவ்லாம் ரோஹித் சர்மாவுக்கு வெளிப்படையாவே தன்னோட ஆதரவை சோசியல் மீடியால தெரிவிச்சிருந்தாரு. இதனாலதான் மும்பை இந்தியன்ஸ் அணியில பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் தனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசி இருக்காரு மும்பை இந்தியன்ஸ் கேப்டனான ஹர்திக் பாண்டியா. இத பத்தி வீடியோ வெளியிட்டு இருக்க ஹர்திக் பாண்டியா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் அன்புக்கும் என்னைக்குமே நான் நன்றியோட இருப்பேன். இந்த ஆசீர்வாதத்தை என்னால விவரிக்கவே முடியாது. என்னோட கிரிக்கெட் பயணம் எங்க தொடங்குச்சோ அங்கே திரும்பி வந்திருக்கேன். ஒரு சிறுவனா பரோடால இருந்து மும்பை கிளம்பி வந்தேன். இந்த மும்பை நகரம் தான் எனக்கு வளர்ச்சி, வாழ்க்கை, போராட்ட குணம்னு எல்லாத்தையுமே கத்து கொடுத்திருக்கு. இந்த நகரம் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அன்பையும் பாடத்தையும் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அது விலை மதிப்பில்லாதது. இதுதான் என்னோட கிரிக்கெட் வாழ்க்கையை கட்டமைச்சது. மும்பை அணி எப்பவுமே சவால்களை கொடுக்கும். அதனால கண்டிப்பா நீங்க வளர்ந்து வருவீங்க. இப்ப ஐபிஎல் தொடர்ல 2 ஆண்டுகளுக்கு பிறகு நான் மும்பை இந்தியன்ஸ்ல இணைஞ்சிருக்கேன். நீங்க தான் எனக்கு முழு ஆதரவு கொடுக்கணும். ரசிகர்கள் எங்களோட அணிக்கு ஆதரவு கொடுக்கணும். இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த சீசன் ஆனது விறுவிறுப்புக்கும் பரபரப்புக்கும் பஞ்சமே இருக்காது. உங்களோட ஆதரவை நான் நிச்சயமா எதிர்பார்க்கிறேன். இந்த பயணத்தை நம்ம மகிழ்ச்சியோட எதிர்கொண்டு ஒன்றாவே பயணிப்போம் அப்படின்னு சொல்லி ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு கோரிக்கை வச்சிருக்காரு.